இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் மத்தியானம் வந்து பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறேன். பிரியாணி செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான் இன்றைக்கி செய்கிறேன். அதுக்கு சைடிஷ் வந்து செட்டிநாடு மட்டன் கிரேவி செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். பிரியாணியுமே வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் திண்டுக்கல் ஸ்டைலில் வருதா எப்படி வருதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கு இன்னொரு சைடிஷ் என்னன்னா, வெறும் லெக் பீஸ் மட்டும் போட்டு சுக்கா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் சிக்கனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒன்று ஒன்றா செய்கிறது தான், அறியறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணிக்கு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம், அது ஹீட் ஆகட்டும். அதுக்கட்டி நம்ம வந்து சிக்கன் தான் ஃபஸ்ட்டு பெசரணும், ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறணும்ல. அதனால் அந்த மசாலாவை மொதல் அரைச்சிப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயம் ஒன்று, ஏன்னா 4 பீஸ் தானே, அதனால் எல்லாம் கம்மி கம்மியாக இருக்கும். அப்புறம் வந்து தக்காளி ஒரு பாதி போதும், ஏன்னா எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம் அதனால். அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி அது கொஞ்சம் வச்சுருவோம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அதை பெசரையில் போட்டுக்கலாம். ஓகேவா? இதை மட்டும் நம்ம அரைச்சிக்குவோம். இதை அரைச்சிட்டு வந்தாச்சு, பெசரிடுவோம். இங்கே இந்த சிக்கனு இதாக இருக்குது, அதை பேசுவோம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு. அப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட்டை போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள், மஞ்சத்தூள். மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் அவ்வளோதான். எல்லாத்தையும் போட்டு பெசரிட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றணும். இதை பெசரிட்டு கொஞ்சம், அப்புறம் எலுமிச்சம்பழம் நான் கொட்டை விழுந்துடும், நான் கொஞ்சமாக போதும். நடுவில் வந்து இப்படி கோடு போட்டு வாங்கலை, கீறுவாங்கல்ல, அது ஏன்னா சின்ன லெக் பீஸ் தான் அவங்களுக்கு, அதனால் இது கீறணுன்னு அவசியம் இல்லை. இது ஒரு அரை மணி நேரம் ஊறினாலே போதும். நம்ம சுக்கா மாதிரி தானே எடுக்க போகிறோம், வெந்துடும். அவ்வளோதான். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கணும். அவ்வளோதான், இது ஊறட்டும். பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கும். ஓகே. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எப்போதும் போல் பிரியாணிக்கு போடுறத போட்டாச்சு. வெங்காயத்தை சேர்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வைப்போம். நம்ம அதுட்டி மட்டனை செய்வோம். இப்போ மட்டன் கிரேவிக்கு மசாலாலாம் வறுத்தரலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். வெங்காயம், அப்புறம் தக்காளி, இதிலே வந்து மிளகு எல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனு, அப்புறம் ஜீரகம், அப்புறம் சோம்பு, அப்புறம் வந்து வரமல்லி அது ஒரு ஸ்பூன், இஞ்சி பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக வதக்கணும். இது வதங்கிட்டு இருக்கட்டும். பிரியாணி என்ன வெங்காயம் வதங்கிடுச்சா என்னன்னு பார்ப்போம்.
இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கு எண்ணெயிலே போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். கிளறிட்டு இப்போ வந்து நம்ம பட்டை கிராம்புலாம் நுணுக்கி வச்சுருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் 3 வந்து நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த பவுடரை போட்டுடலாம். அது ஒரு 2 ஸ்பூன், இன்னும் கொஞ்சம் போடும். வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது 3 மட்டும்தான். மிளகாத்தூள் வந்து கருகிடக்கூடாது. இதையும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். போதும். இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ வந்து கசகசா நல்லா 1 ஸ்பூனு இந்த மசாலாலே. இப்போ நீங்கள் எவ்வளோ மிளகாத்தூள் போடணுமோ அந்த அளவுக்கு மிளகா போட்டுக்கோங்க. காரம் வேணுங்கிற அளவுக்கு. நம்ம ஏன்னா மிளகாத்தூள் போட போகிறதில்ல, அதனால். இப்போ தேங்காய் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா கசகசாலாம் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக தேங்காய் இருந்தால் போதும். இது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சிட்டிங்கன்னா டேரெக்டாக எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போட்டு தாளித்து இதை எடுத்து ஊற்றிட வேண்டியதுதான். கிரேவி ரெடி. தேங்காய் போட்டு ரொம்ப வதக்க வேணாம், ஒரு 2 கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆற வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டும் இப்போ வந்து தக்காளி சேர்த்தலாம். ஓகே, இப்போ தயிர் சேர்த்துக்குவோம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும், ஆனால் இப்போ கொஞ்சம் தயிர் சேர்த்துக்குவோம். நல்லா புளிச்ச தயிர் தான் இது. பச்சை மிளகா வந்து ஒரு 4 போட்டுக்குவோம். நடுவில் மட்டும் கீனி விட்ருக்கேன். அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி தழை. இதெல்லாம் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடணும். அது பொடிசாக இருக்கிறது பாப்பா வந்து எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் பெருசாக இருந்தால் டக்குன்னு எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவா. அது அவளுக்கு பிடிக்காது. அந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது அவளுக்கு பிடிக்காது. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ எலுமிச்சம்பழமும் ஊற்றிடுவேன். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடுவேன். இந்த மசாலா கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். கொஞ்சமாக இப்போதைக்கு சால்ட்டு போடுறேன், அப்புறம் கல் உப்பு போடுறேன். இது வதங்கிறதுக்காக உப்பு போடுறேன். ஓகே, நல்லா வதங்கட்டும். ஒரு கிரேவிக்கு இந்த இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் மசாலாவை. எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு ஒரு 3 போதும். நல்லா பட்டை கிராம்பும் நல்லா வெடிச்சிருச்சு. மசாலா சேர்த்துணும். நல்லா வதக்கணும். இதில் வதக்கும் போது ஒரு ஃப்ளேவர் ஒன்று வரும் மசாலாவை.
அதுக்காக நல்லா வதக்கணும். இப்போ வந்து இதுக்கு உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும். உப்பும் மஞ்சத்தூளும். உப்பு கல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள். இப்போ நான் வேக வச்சு வச்சுருக்கேன் மட்டன், அதை சேர்த்துருவோம். அவ்வளோதான். 15 நிமிஷம் கொதிச்சாலே போதும், கிரேவி ரெடி. அதை க்ளோஸ் பண்ணி வைப்போம். க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மசாலா வதங்கிருச்சு. நம்ம வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன் மட்டன், இதுக்கும் அதையும் சேர்த்துருவோம். இதிலே வேக வைக்கலாம். அது வந்து எனக்கு சரியாக வேகாத மாதிரியே இருக்கும், கொஞ்சம் கல்லாக இருக்க மாதிரியே இருக்கும். குக்கரில் வச்சு வச்சிட்டோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த கறிக்கு மட்டும் நம்ம உப்பு போடுவோம். ஏன்னா இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட போகிறேன். அதனால் ஒரு கறிக்கு மட்டும் உப்பு இன்னும் கொஞ்சோண்டு போடும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அது பாட்டுக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். அப்புறமே தண்ணி ஊற்றி ரைஸ் சேர்ப்போம். கிரேவி கொஞ்சம் கொதிக்கணும். எனக்கு என்ன ஆச்சு? ஓகே, நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் தண்ணி வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அளந்து கறி வேக வச்ச இடத்துல ஹீட் பண்ணி வச்சேன். பச்சை தண்ணி ஊற்றினா லேட் ஆகும்ல, அதனால் அதை ஊற்றிக்கலாம். நான் அளந்துட்டேன், தண்ணி அளந்துட்டேன். நல்லா தண்ணி கொதி வந்துருச்சு. நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம ரைஸை சேர்த்த வேண்டியதுதான். ஜீரக சம்பாவில் செஞ்சால் தான் மட்டன் பிரியாணியே நல்லா இருக்குது. கையில் போட்டுரும். இந்த தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இந்த ரைஸுக்கு உப்பு போட்டுருவோம். உப்பு கல் உப்பு போடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த கல் உப்பு போட்டு செய்கிறதுக்கும் சால்ட்டு போட்டு செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் டேஸ்ட்டுலேயே. அதில் தான் இது அப்பப்போ கேரட் விட்டு தம்மு போட வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நம்ம வந்து கல்லை ஹீட் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் ஹீட் பண்ணிக்கலாம். அது கிரேவியை பார்ப்போம். கிரேவி ரெடி. இதை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தயிர் சாதம் இல்லைன்னா நம்ம வந்து பிரியாணி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். எப்போவுமே நம்ம பிரியாணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தயிர் சாதம் சாப்பிட்டோம்னா அந்த பட்டை கிராம்புலாம் நம்மளுக்கு ஹெவியாக இருக்கும்ல, அது நல்லது. அதனால் தயிர் சாதத்துக்கு சாதம் வச்சுருக்கேன். நான் செஞ்சே முடிக்க போகிறேன். இப்போ தான் கேட்குறேன். சரி, வெயிட்டு போட்டு இப்போ தம் போட ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். கரெக்டாக இருக்குது. இப்போ தம் போட்டுடலாம். பாருங்க, இந்த ஸ்டேஜில் தான் நம்ம தம் போடணும். இதை இறக்கிட்டு நம்ம தோசைக்கல் ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிக்குவோம். தம் போடுறதுக்கு முன்னாடி நெய்யை ஊற்றணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். போதும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இறக்கி வச்சுட்டு தோசைக்கல்ல போடணும். தம் தோசைக்கல்ல
இறக்கிட்டு தம்முக்குன்னே தோசைக்கல் வச்சுருக்கேன். இது எல்லாத்துலேயும் இதில் தான் நான் தம் போடுவேன். இதை தூக்கி இது மேலே வச்சிட வேண்டியதுதான். இதான் போட்டுடலாம். தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வெயிட்டை தூக்கி வச்சு ஒரு 25 நிமிஷம் அது பாட்டு இருக்கட்டும், தம் ஆகிடும். அதுக்கடி நம்ம சிக்கனை போட்டுடலாம். நான் கடாயை வச்சுட்டேன், அதை ஆன் பண்ணிக்குவோம். லாஸ்ட்டாக செய்யணும், அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும். இது தம் ஆகிறதுக்கும் இது ரெடி ஆகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பெசரி வச்ச சிக்கனை நாளையுமே போட்டுடலாம். இது வந்து குக்கர் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். இப்போ சிக்கனை திருப்பி விட்டுடலாம். சிக்கன் திருப்புறேன். சிக்கன் இல்லை, சிக்கன் வரையுது. மசாலா வந்து எல்லா பக்கட்டும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். மசாலா இல்லாத பக்கெட்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து வேக வைக்கணும். இந்த சைடு க்ளோஸ் பண்ணி வைப்போம். நல்லா சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது ஆஃப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போ இதில் ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவருக்கு நான் அடுப்பில் வந்து காட்ட போகிறேன். அது நல்லா இருக்குது. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அதை தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி நல்லா ஃபுல்லாக கடாயில் வச்சு செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா சூடாக இருக்கும் போதே நல்லா இந்த மாதிரி ஒரு குச்சியில் குத்தி வரிசையாக அதை வந்து நெருப்பில் காட்டினாங்க. நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதை ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி. நானும் வீடியோவில் பார்த்தேன். நம்மள்ட்ட தந்தூரி இதெல்லாம் கிடையாதுல்ல, அதனால் இப்படி செஞ்சுக்க வேண்டியதுதான். நல்லா இருந்ததுன்னா சொல்கிறேன், நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, கொஞ்ச நேரம் அப்படியே காட்டுவோம். வரேன். இது வந்து இப்படி காட்டினா தான் இதாக இருக்கும். யூடியூப்பில் பார்த்தேன். இரு பாப்பா, நம்ம செஞ்சு பார்ப்போமே, எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருதுல்ல, அதுக்காக வச்சு பார்க்குறேன். பொறுமையாக எல்லாத்தையும் காட்டுவோம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் எல்லா பக்கட்டும் இருக்கும். ஆஃப் பண்ணிவிடுவோம். ஓகே, இதில் வச்சுருவோம். அப்படியே எல்லாம் சாப்பிட ரெடியாக வேண்டியதான். ரெடி. இப்போ தம் உடைச்சிட வேண்டியதான். 25 நிமிஷம் வச்சேன். சுடு. சூப்பராக ரெடியாக இருக்குது. நல்லா கறிலாம் நல்லா வெந்து நல்லா இருக்குது. தெரியுதா, நல்லா வெந்திருக்கு. தண்ணியை வந்து நம்ம கரெக்டாக அளந்து ஊற்றணும், அப்போ தான் நல்லா வெந்து இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, சாப்பிட ரெடி ஆகலாமா?
சூடாக சாப்பிட்டுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட உட்காந்தாச்சு. திண்டுக்கல் பிரியாணி ரெடி. சாப்பிட்லாமா? ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க, நான் தான் லேட்டு. கிட்டக்க காட்டுங்க எப்படி இருக்குது பிரியாணின்னு காட்டுவோம். நல்லா மட்டன்லாம் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. பிரியாணி பார்த்தீங்களா, நல்லா உதிர் உதிராகவும் இருக்குது, நல்லா வெந்து இருக்குது. இங்கே பாருங்க. ஓகே, முட்டையை கட்டலாம். ஓகே, சிக்கனை கட்டுங்க. சிக்கன் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு. இது எனக்கு. சாப்பிடுவோமா? ரெடியா? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நான் சாப்பிட்றேன். நல்லா இருக்கா? ஓகே ஓகே, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பிரியாணி சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சிக்கன் ஃப்ரை சூப்பராக இருக்கும். சிக்கன் கிரேவி இல்லை, இது மட்டன் கிரேவி. கிரேவியே என்ன கிரேவின்னு தெரியல. சிக்கன் ஃப்ரைன்னு சொன்னியா? சரி சரி ஓகே. உண்மையுமே சூப்பராக இருக்குது. நான் செஞ்சேன்னான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. நானே செஞ்சு நான் தான் டேஸ்ட்டு சொல்ல முடியும். நீங்கள் தான் சொல்லணும். இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாக்கா? நல்லாயிருக்கு. நல்லாக்கா? ஓகே, சிக்கன் சாப்பிட்டு பாருங்க. அவன் சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லிட்டான். நான் சாப்பிட்றேன் இப்போ. நல்லாயிருக்கு. இது ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒருத்தவங்க செஞ்சாங்க. செஞ்சுட்டு அந்த வடை குத்தி இருக்குல்ல, அதில் வச்சு கிரில்லு காட்டினாங்க. செஞ்சால் சூப்பராக இருக்குது. நம்மளுக்கு கிரில்லாம் தனியாக தேவையில்லை, இதே போதும் போல இருக்குது. இது மாதிரி செஞ்சாலே நல்லாயிருக்கு. தண்ணி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பாடை சாப்பிட்றோம். நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி உங்கள் வீட்டு சாப்பாடை நீங்களும் சாப்பிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. பாய். பாய்.